ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1186 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பர்டிகுலரா இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படி இந்த சாப்டர்ல இரண்டு விஷயங்கள் நடந்திருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சாப்டருமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சாப்டரோட டைட்டில் ஒன் மோர் டைம். இந்த சாப்டரோட கவர் பேஜ் இருக்குல்ல, அந்த கவர் பேஜை வந்து ஒரு ஃபேன் தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காராம். அதுக்கேற்ற மாதிரி யங் லோக் இருக்கம்ல, அவன் அண்டர்வேர்ல ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா டிரா பண்ணிட்டு இருக்கான். லைக் யாரை பார்த்தீங்கன்னா ஈடாவை. ஸோ ஈடாவை வரைஞ்சிக்கிட்டு பக்கத்தில் வந்து அம்மானு எழுதி வச்சிருக்கான். இந்த ஒரு விஷயத்தை ஈடா பின்னிட்டு இருந்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றா. நம்ம ஈடா வந்த விஷயம் வந்து லோக்கிக்கு தெரியாது. இப்போ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன என்ன போட்டு காமிக்கிறாங்க. ப்ரூக் பாஸ்ட் வேர்ல்ட் கவர்மெண்ட் வர்சஸ் எஸ்பெரியா. இப்போதைக்கு எஸ்பெரி கிங்டம்ல வார் போயிட்டு இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து யாருமே கிவ் அப் பண்ணாதீங்க. நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னா வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது இந்த வார்ல வின் பண்ணனும். அப்படி வின் பண்ணா மட்டும் தான் வந்து நம்மளால சர்வே பண்ண முடியும்னு எல்லாரும் வெரி குட் ஃபைட் பண்றாங்க. பட் ஸ்டில் வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட ஆர்மி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. லைக் ஒவ்வொரு ஆள் கூட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குது. அவங்க எல்லாரும் கன் யூஸ் பண்றாங்க. கன்னை யூஸ் பண்ணி வந்து எஸ்பெரி கிங்டமோட சோல்ஜர்ஸ் வந்து கொல்றாங்க, கில் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் அங்க இருந்து கேசலுக்குள்ள கேம்பாங்க. இல்ல ப்ரூக்மே பயங்கர ஷாக்ல இருப்பான். ஏன்னா இப்போதைக்கு கிங் லூவன் வந்து இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரூக் வந்து பயங்கர ஷாக்ல இருக்கான். ஒரு கடத்துக்கு மேல பக்கத்துல போயிட்டு யாராவது மெடிக்கல் டீம் வந்து கூப்பிடுங்க, கிங் இப்போதைக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு, அவரை காப்பாத்தணும், யாராவது வந்து மெடிக்கல் டீமை கூப்பிடுங்கன்ட்டு ஒரு கடத்துக்கு மேல பிக் ப்ரோ உனக்கு ஒண்ணாகாது, நான் உன்னை காப்பாத்துறேன்ட்டு பிக் ப்ரோன்னு சொல்லிட்டே இருப்பான். பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வராது கிங் லூவன் கிட்ட இருந்து. அதனால அவனுக்கு அழுகியே வர ஆரம்பிச்சிருது. அப்படியே பழச திங்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல ஃபர்ஸ்ட் டைம் எப்ப மீட் பண்ணா கிங் லூவன், எப்ப மீட் பண்ணா அந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்கறான். அதுல ஹே ஓல்டு மேன், நீ என்னோட ஃபேன் ஆண்டி. அதுக்கு கிங் லூவனுமே வந்து நான் வந்து அந்த அளவுக்கு வயசான ஆளு கிடையாது, அதனால என்ன வந்து ஓல்டு மேன் கூப்பிடாதன்ட்டு. அதுக்கு ப்ரூக்குமே அப்படியா, அப்ப நான் இதுக்கப்புறம் வந்து பிக் ப்ரோன் கூப்பிடுறேன்ட்டு சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு கரண்ட்டுமே ப்ரூக் வந்து பயங்கரமா கட்டிட்டு இருக்கான், பிக் ப்ரோன்ட்டு. அண்ட் குறிப்பா வந்து நான் சொல்றது யாருக்குமே கேட்கவே இல்லையா, சீக்கிரமா மெடிக்கல் வந்து கொண்டு வாங்க, மெடிக்கல் டீமை கூட்டிட்டு வாங்க, மெடிக்கல் எடுத்துட்டு வாங்க, இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வாங்கன்ட்டு கத்திக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல ஈமுடு கொடுத்து நமக்கு தெளிவா தெரியுது. அப்போ ப்ரூக்கை பார்த்துட்டு சடனா ஒருத்த உள்ள வந்து இப்படி கத்திட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்குன்ட்டு. அப்ப பிரின்சஸ் சூரியமே ப்ரூக்கை பார்த்துட்டு ஹே ப்ரூக்கி, இந்த ஆள் வந்து இறந்து போயிட்டான்ட்டு. டக்குன்னு ப்ரூக்குமே கடுப்பாயிட்டு பின்னாடி ஒருத்தர் இருப்பான்ல, அவனை பார்த்துட்டு ஹே ஒன்னதான் என்ன திரும்பி பாரு, நீ பிரின்சஸ் சூரிய வந்து என்ன பண்ணா, நான் இவள சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், குழந்தையா இருக்க புதுசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், இவ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, எனக்கு இவளை பத்தி தெரியாத ஒரு விஷயம் கூட கிடையாது, இவளை பத்தி எனக்கு எல்லாமே தெளிவா தெரியும், நீ இவளை என்ன பண்ணான்ட்டு. அதை கிட்ட பிரின்சஸ் சூரியமே ஓ உனக்கு எல்லாமே தெளிவா தெரியுமா, அப்போ இந்த ஒரு விஷயம் உனக்கு தெளிவா தெரியுமா, நான் பேசிக்கா வந்து ஒரு செலஸ்டியல் டிராகன் அண்ட் இந்த ஒருத்தர் இருக்கம்ல இவன் வந்து என்னோட பயாலஜிக்கல் ஃபாதரே கிடையாதுன்ட்டு. டக்குன்னு ப்ரூக்குமே ஷாக் ஆவறான். என்னது இந்த ஆளா, நீ இவரை அப்படி கூப்பிடாதன்ட்டு. ஆண்டனி என்ன பேசிட்டு இருக்கா, கிங் லூவன் தான் வந்து உன்னோட அப்பான்ட்டு. அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க போஸ்ட்ல அப்பாவுக்கும் பொண்ணுக்கு இடையில வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லைன்ட்டு. அதுக்கு பிரின்சஸ் சூரியமே வந்து இந்த ஒருத்தனால தான் வந்து நான் 16 வருஷம் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், நான் பேசிக்கா வந்து செலஸ்டியல் டிராகனா வந்து ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துருக்கணும்ட்டு. அண்ட் இவன் வந்து சொன்னாம்ல வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து 1000 மக்களை வந்து ஸ்லேவா கேட்கறாங்கன்ட்டு. அது வந்து உண்மையே கிடையாது. பேசிக்கா இவன் வந்து என்ன கொடுக்க மறுத்துட்டான். அதாவது வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து டிமாண்டா இவளை கேட்டிருக்காங்க, பட் இவன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்திருக்கான். அந்த ஒரு ரீசனால தான் வாரமே நடக்குது. இவன் வந்து ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஆளு. இவன் வந்து இந்த பீப்புளுக்கு இங்க இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து நல்லதே பண்ணவே இல்ல. இந்த வாருக்கான காரணமே வந்து இவன் தான்ட்டி. அண்ட் இந்த வார் மூலமா ஏகப்பட்ட பீப்புள் இறந்திருக்காங்களா, அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இவன் தான்ட்டி. இவன் ஒரு ஒர்த்லெஸ்ஸான கை. அண்ட் இதனால தான் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த வாரம் வந்து முடிச்சு வச்சிருக்கேன், கிங்கை கில் பண்ணி இந்த வாரம் முடிச்சு வச்சிருக்கேன்ட்டி. டக்குன்னு ப்ரூக்மே வந்து ஷாக் ஆவறான். நீ இப்படி சொல்றாளா, பட் கிங் செத்துட்டா வந்து இந்த கிங்டம் இருக்குல்ல அது வந்து ஒரு லாலஸான ஜோனா மாறிடும்ட்டி. அதுக்கு பிரின்சஸ் சூரியமே எனக்கு அதை பத்தி இதுக்கப்புறம் கவலையே கிடையாது, நான் இதுக்கப்புறம் அதை பத்தி திங்க் பண்ணி பார்க்க போறது கிடையாதுன்ட்டு. அப்பதான் நமக்கு அந்த ஆளோட ஃபேஸ் ரிவீல் பண்றாங்க. அவன் நேம் பாத்தீங்கன்னா செயின்ட் மேன்மேயர் குரோலு. அவன் பாத்தீங்கன்னா கான் நைட்டி. அவனுமே ப்ரூக்கை பார்த்துட்டு ஹே எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, நீ வந்து சின்ன பையனா இருக்க போஸ்ட்ல வந்து கேண்டிலோட அட்டெண்டா இருந்தா, லைக் கேண்டிலுக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்தான்ட்டி. அந்த டைம் உனக்கு வந்து அலோடு கிடையாது, என் பக்கத்துல வரதுக்கு அலோடே கிடையாதுன்ட்டு. அந்த டைம் ப்ரூக்குமே அவன் ஃபேஸை பார்த்து அடுத்த செகண்டே ஷாக் ஆவறான். இந்த ஐஸ் ஆண்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கேண்டிலுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் செலஸ்டியல் டிராகன் வந்திருப்பாங்க. அந்த டைம் தான் கேண்டில வந்து இவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் குறிப்பா வந்து கிங் லூவன் இருக்கார்ல, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து மேரேஜ் பண்ணிருக்காரு, கேண்டில வந்து மேரேஜ் பண்ணிருக்காரு. ஈவன் அவர் பிரின்சஸ் சூரியோட பயாலஜிக்கல் ஃபாதரா இல்லாம இருந்தாலுமே வந்து அவர் ஒரு ஃபாதரா வந்து எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருக்காரு. இந்த வார் வந்து இவளுக்கு அடுத்து நடக்குதுன்னா வந்து ஒரு அப்பாவை அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. பட் ஒரு கிங்கா வந்து அவர் தப்பு பண்ணிருக்காரு தான் எனக்கு தோணுது. பட் ஒரு அப்பாவை வந்து அவர் பாஸ் ஆயிருக்கு தான் நான் சொல்லுவேன், கரெக்டா பண்ணிருக்காரு தான் நான் சொல்லுவேன். லைக் இதை நீங்க எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னா கூமா பாணியோட ரிலேஷன்ஷிப் கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். கூமாவுமே பாணியோட
பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, பட் அவளுக்காண்டி எல்லாத்தையுமே பண்ணிருப்பாரு. அந்த ஒரு கண்டிஷன் தான் நான் இங்க அப்ளை பண்றேன். இப்போதைக்கு இந்த கான் நைட்டுமே இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரிக்கு வந்து நான் வரணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சிங்கிள் பிராட்டை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு நான் வரணும்னு அவசியமே கிடையாது. பட் இவர்கிட்ட வந்து பைபோலார் ஐஸ்ன்ட்டு ஒரு ரேரான ஐஸ் வந்து இருக்குது, இவன் வந்து பொசஸ் பண்ணிருக்கா. அதனால கிரேட் ஒன்னுமே இவளை கூட்டு வரதுக்காண்டி என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒரு ரீசனால தான் இப்போதைக்கு வந்திருக்கேன். அண்ட் இந்த ஒரு பவரை வந்து என்னால கூட வந்து அவைக்கணும் பண்ண முடியலன்ட்டு. மேபி இந்த ஐஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஐஸ் இருக்குல்ல, இந்த ஐஸால தான் பாத்தீங்கன்னா ஈமோவால கன்கோட பாடிக்குள்ள வர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கா ஈமோல வந்து கேஸ்ல விட்டு வெளிய வர முடியல, ரொம்ப நேரத்துக்கு வெளிய வர முடியல. அதனால கன்கோட பாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ஐஸ் இருக்கிற மூலமா தான், இந்த ஐஸை வந்து பொசஸ் பண்றது மூலமா தான். பட் பார்க்கலாம் இதுக்கு அப்புறம் எப்படி காமிக்க போறாங்கன்ட்டு. இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல வந்து நம்ம ஈமு இருக்காம்ல, ஈமுமே ஹே நீ ரொம்பவே பேசிட்டு இருக்கான்ட்டி, அதுக்கு அவனுமே நம்ம மன்னிச்சிடுங்க கிரேட் ஒன்னுன்ட்டி. அதுக்கப்புறம் சூரிய கூட போஸ்ல சூரியமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வாரண்ட்டி ப்ரூக்கு நோக்கி வந்துட்டு இருப்பா, சோர் எடுத்துட்டு ப்ரூக்கு நோக்கி வந்துட்டு இருப்பா. அப்போ ப்ரூக்குமே திங்க் பண்ணிட்டு இருப்பான், கண்டிப்பா இது ட்ரீமா தான் இருக்கணும், எனக்கு பிரின்சஸ் சூரிய பத்தி எல்லாமே தெளிவா தெரியும், நான் ஈவன் வந்து இவளோட டைப்பர் கூட சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன்ட்டு பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். ப்ரூக்கு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். அதை பத்தி பிரின்சஸ் சூரியமே நீ ஒரு பத்தட்டிக் மாதிரி அழுதுட்டு இருக்கா, ரொம்பவே கேவலமான ஒரு ஆள் மாதிரி அழுதுட்டு இருக்கா, எனக்கு என்ன தேவைனா வந்து ஸ்ட்ராங்கான பீப்புள் என்ன பாதுகாக்கணும், அதனால இதுக்கப்புறம் வந்து நான் ஹோலி நடுக்கு போக போறேன், சோ நீ எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் நீ தேவையில்லைன்ட்டு அட்டாக் பண்ண வருவா. சோ அப்போ ப்ரூக் வந்து ஃபைட் பண்ண மாட்டான், ரிட்டர்ன் வந்து ஃபைட் பண்ண நினைக்க மாட்டான். ஏன்னா அட்டாக் பண்ண வர புஷ்ல வந்து அவளோட சின்ன வயசு ஞாபகம் வருது, லைக் கன்கோட சாரி பிரின்சஸ் சூரியோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அண்ட் குறிப்பா வந்து கிங் லூவனோட ஃபேஸ்மே ஞாபகம் வருது. அதனால அவன் சோட பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விடுறான். அந்த டைமை யூஸ் பண்ணி பிரின்சஸ் சூரிய இருக்கா பாத்தீங்களா, அவ சோட வச்சு ப்ரூக்கோட தலையில குத்துறா. அப்படி குத்துனது மூலமா சோடு வந்து பின்னாடி வந்துருது, முன்னாடி இருந்து பின்னாடி வந்துருது. அண்ட் குத்துறதுக்கு முன்னாடி வந்து ப்ரூக் பாட்டுப்பட்டு தான் இருப்பான். ஸோ இதெல்லாம் பார்க்க போச்சுல ரொம்பவே எமோஷனலா தான் இருக்குது. ஏன்னா ப்ரூக்கோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவன் எல்லாத்தையுமே இழந்துட்டான், ஈவன் வந்து பிரின்சஸ் சூரியமே இழந்துட்டான். அதனால எல்லாத்தையுமே உடஞ்சி போய், அதாவது உடஞ்சி போய் வந்து சோட கீழே போட போச்சுல வந்து எந்த அளவுக்கு வலியை வந்து உணர்ந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சேடான பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம். இப்போதைக்கு பிரின்சஸ் சூரியமே ப்ரூக் அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறம் ப்ரூக்குமே வந்து மயங்கி விழுந்துருவான் ஒரு கடத்துக்கு மேல. லைக் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வந்து ப்ரூக் கண்டுபிடிக்கிறான். அப்புறம் அவனை சுத்தி பாத்தீங்கன்னா அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. கேப்டன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, இது வந்து மிராக்கிள் தான், ஏன்னா சோடு வந்து கிளியராவே உங்க தலையை வந்து குத்தி கிழிச்சிட்டு, அதாவது சோடு வந்து மொத்தமா முன்னாடி இருந்து பின்னாடியே போயிட்டு, பட் ஸ்டில் உங்களோட பிரெயின் செல்லுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகல, பிரெயின் வெசலுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகல. அதனால நீங்க இப்போதைக்கு சர்வே ஆயிட்டீங்கன்ட்டு அவ ப்ரூக்மே கேட்கறான் என்னாச்சு கிங்குக்கு என்னாச்சுன்ட்டு. உடனே எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க, எனக்கு தெளிவா தெரியல கேப்டனுக்கு எவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் இருக்குன்ட்டு. அதனால அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி அவரை வந்து சாக்கா கண்டான்ட்டு. பட் ப்ரூக்மே வந்து கேட்க மாட்டான், ப்ளீஸ் சொல்லுங்கன்ட்டு. உடனே ஒருத்தனுமே சொல்றான் கிங் வந்து இறந்து போயிட்டாரு, அவர் இறந்தது மூலமா வாரமே முடிஞ்சு போச்சு. அண்ட் பிரின்சஸ் சூரி வந்து வேர்ல்டு கவர்மெண்டோட ஷிப்ல வந்து ஏறி கிளம்பி போனதா ஒருத்தர் பார்த்தாருன்ட்டு. அண்ட் இந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி அபண்டன் பண்ணி வந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்ட்டு. டக்குனு ப்ரூக்குமே சாக்கா வரான். ஈவன் அவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்பி போனாலுமே அவங்க ஒரு ரிஃப்யூஜி தான் இருப்பாங்க, எந்த ஒரு கண்ட்ரி வந்து அவங்கள ஏத்துப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் திங்க் பண்ணி பார்க்கறான், லைக் வந்து நம்ம கிங் லூவன் இறந்ததும் நம்ம பிரின்சஸ் சூரி வந்து இவளை அட்டாக் பண்ணதும் இவனை அட்டாக் பண்ணதும் வந்து எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. வந்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருந்தான், கத்தி அழ ஆரம்பிச்சிருந்தான். இதை பார்த்து அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே சாக்கா வராங்க, கேப்டன் உங்க ஊன்ஸ் வந்து திரும்பி ஓபன் ஆயிட்டு நீங்க அழாதீங்கன்ட்டு. சோ அப்படி வந்து பிளாஷ்பேக் முடியுது, அந்த இடத்துல பிளாஷ்பேக் முடியுது. அண்ட் இப்போதைக்கு ப்ரூக்குமே வந்து எல்லார் கிட்டயும் ஸ்டாகர்ஸ் கிட்ட வந்து எனக்கு அந்த டைம் தெளிவா தெரியாது, டெவில் ஃப்ரூட்னு ஒன்று இருக்கிறதே வந்து எனக்கு தெளிவா தெரியாதுன்ட்டு. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் ப்ரூக்கோட தலையில பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார் எப்படி வந்துச்சு, அந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்ட்டு. ஃபைனலி பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்போதைக்கு ப்ரூக்குமே வந்து நான் எப்பவுமே என்ன நினைச்சேன்னா வந்து அது வந்து ஒரு ஹலுசினேஷன்ட்டு. ஏன்னா என்னோட பெனிஃபிட்டர் இறந்ததுக்கு அப்புறம் பிரின்சஸ் சூரியமே வந்து ரொம்பவே கிரேசியா மாறிட்டா, ரொம்பவே டெரிஃபைங்கா மாறிட்டா, ஒரு டீமனா மாறிட்டான்ட்டு. என்னால அந்த ஒரு விஷயத்தை நம்பவே முடியல. பட் இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அது வந்து ரியல் மெமரிஸ்னா, என்னோட ஹலுசினேஷன் எல்லாமே ரியல் மெமரிஸ்னா வந்து நான் வந்து சொல்லலாம், உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலாம். ஒன்ஸ் அகைன் வந்து நான் வந்து பிரின்சஸ் சூரிய பிலீவ் பண்ணலான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ ஒரு விக்டிமா மாறி இருக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரூக்குமே திங்க் பண்ணி பார்க்கறான், கன்கோ வந்து சொல்லியிருப்பா ப்ரூக் இங்க இருந்து ஓடி போன்ட்டி. அதுக்கப்புறம் பழசு திங்க் பண்ணி பார்க்கறான், அதுல வந்து நம்ம கன்கோ வந்து சொல்லியிருப்பா, அதாவது பிரின்சஸ் சூரி சொல்லியிருப்பா நீ வந்து என்ன காப்பாத்துவேன்னு சொல்லியிருந்தா, அதுக்கான ரீசன் வந்து நான் என்னோட அப்பா அம்மாவோட பொண்ணா இருக்கனால தான்ட்டு. அதுக்கு ப்ரூக்குமே வந்து அப்படி கிடையாது, நீ வந்து நீயா இருக்கல அதனால நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன்ட்டு நம்ம ப்ரூக் சொல்லியிருப்பான். அந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிரின்சஸ் சூரி வந்து காப்பாத்தணும்ட்டு. தென் எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து எனக்கு கொடுப்பீங்களா, அவளை காப்பாத்துறதுக்கு பிரின்சஸ் சூரிய காப்பாத்துறதுக்கு எனக்கு கொடுப்பீங்களான்ட்டு. உடனே ஜிம்பேவா இருக்கட்டும், ராபினா இருக்கட்டும், சாரி ராபின் இல்ல நாமியா இருக்கட்டும், ஊசப்பா இருக்கட்டும், நம்ம பிராங்கியா இருக்கட்டும், எல்லாருமே எமோஷனலா வந்து டச் ஆயிருவாங்க. லைக் ஜிம்பேயுமே ப்ரூக்கை பார்த்துட்டு நீ எங்க கிட்ட ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பேசாத ப்ரூக், நம்ம அங்க போலாம், அங்க போய் ஐஸை வந்து ஸ்மாஷ் பண்ணலான்ட்டு. அண்ட் நம்ம நாமியுமே வந்து எனக்கு வந்து யோசனையா இருக்குது, என்னோட லைட்டிங் வந்து ஐஸ் மேல ஒர்க் ஆகுமான்ட்டு. அண்ட் பிராங்கியுமே வந்து அழுதுட்டே இருப்பா, அழுதுகிட்டு வந்து என்னோட ஒரே ஒரு ரேடிக்கல் பீம் போதும் அதை உடைக்கிறதுக்குன்ட்டு. அண்ட் ஊசப்புமே வந்து என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் வந்து ஒர்க் ஆகவே இல்லை,
இல்ல என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டே இருக்கான். இதுக்கடையில ப்ரூக் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். நம்ம கன்கோ நோக்கி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். ஃபைனலி அங்க இருந்து வால்டர் ஸ்கூலோட கேஃபிடேரியா சென்டரை காமிப்பாங்க. அதுல நம்ம லூஃபியுமே வந்து நல்லாவே சாப்பிட்டுட்டு வந்து அந்த டேஞ்சர் கை வந்து எல்பஃபோட எனிமி. அப்படின்னா அவன் வந்து என்னோட எனிமி கூட தான். என்னோட உடம்புக்குள்ள இப்போதைக்கு பவர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. நான் நல்லாவே சாப்பிட்டுட்டேன். இது மூலமா கண்டிப்பா நான் யாருக்கிட்ட தோத்து போக மாட்டேன். அதனால நான் இப்போதைக்கு அங்க போக போறேன்டி. அதுக்கப்புறம் ஈமு லோக்கியோட ஃபைட்டை காமிப்பாங்க. அதுல லோக்கியுமே ஈமுவை பார்த்துட்டு நீங்க எல்லாருமே கிட்ஸை வந்து டார்கெட் பண்றீங்க. வேர்ல்ட் கவர்மெண்ட் உண்மையாவே வந்து ஒரு கவர்லியான ஆட்கள்ன்ட்டு. அதை கேட்ட ஈமுமே உனக்கு தெளிவா தெரியல அப்படித்தானே நாங்க எதுக்காண்டி வந்து கிட்ஸை டார்கெட் பண்றோம்ட்டு. நான் உனக்கு சொல்றேன் 800 வருஷத்துக்கு முன்னாடி யூ ஜெயின்சி நீங்க எல்லாருமே எப்படி டிஃபீட் ஆனீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸை காப்பாத்த போய் தான் டிஃபீட் ஆனீங்கன்ட்டு. அதை கேட்ட லோகிக்கு வந்து புரிய மாட்டேங்குது. 800 வருஷத்துக்கு முன்னாடியா நீ என்ன சொல்றான்ட்டு. அதுக்கு ஈமுமே வந்து ஈவன் வந்து பல நூறு வருஷங்கள் சேஞ்ச் ஆயிருந்தாலுமே பல நூறு வருஷங்கள் வந்து பாஸ் ஆகி போயிருந்தாலுமே வந்து உங்க ரேஸோட நேச்சர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை. அதனால நாங்க வந்து உங்க சில்ட்ரன்ஸை வந்து கேப்சர் பண்றது மூலமா எங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி வேணாலுமே எங்களால வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆட்டி வைக்க முடியும். ஈவன் இங்க என்ன நடக்குன்ட்டு யாருக்குமே தெளிவா தெரியாது. பட் ஸ்டில் ஹிஸ்டரி வந்து திரும்பி நடக்கத்தான் போகுது. நீங்க ஆல்ரெடி வந்து என்னோட ஸ்லேவா மாறிட்டீங்கன்ட்டு. அப்பதான் நம்ம தலைவர் என்ட்ரி கொடுப்பா. ஸ்லேவா நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு லூஃபி என்ட்ரி கொடுத்து நீ எல்போ விட்டு வெளியே போய் யூ பேஸ்டர்ன்ட்டு ஃபேஸ்ல வந்து அட்டாக் பண்ணுவா. செமையா இருக்கும். இது கடையில லூக்கியுமே சொல்லிருப்பான் நீ என்ன பேசிட்டு இருக்க யூ பேஸ்டர்ன்ட்டு அவன் அட்டாக் பண்ண வந்திருப்பான். அப்பதான் லூஃபி இடையில வந்து ஈமோட ஃபேஸ்ல அட்டாக் பண்ணிருப்பான். ஐ சீன் திஸ் பிஃபோர் இட்ஸ் கிளாசிக் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து லூஃபி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் பண்ணிருக்கான். லைக் ட்ரெஸ்ரோசா ஆர்க்ல வந்து லாவும் டோ ஃப்ளேமிங்கும் ஃபைட் பண்ணிருப்பாங்க. அப்போ லூஃபியுமே இடையில வந்து அட்டாக் பண்ணிருப்பான் இதே மாதிரி. அண்ட் வானோ ஆர்க்ல பாத்தீங்கன்னா நம்ம யாமோட்டோவும் அப்புறம் கைடோ ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இடையில வந்து லூஃபி இப்படி அட்டாக் பண்ணிருப்பான். இதே வேலையை தான் வச்சிட்டு இருக்கா லூஃபி. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே டவுட்டா இருக்குது. லைக் வந்து நம்ம ஈமோ சொல்லிருப்பான் 800 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஜெயின் ரேஸ் வந்து சில்ட்ரன்ஸை காப்பாற்ற போய் தான் டிஃபீட் ஆயிருப்பீங்கன்ட்டு. அதை வந்து எதை மென்ஷன் பண்றான். லைக் மேபி ஏசியன்ட் வாரில் நடந்த விஷயத்தை சொல்றானா. அப்படின்னா வந்து இந்த எல்பஃபார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சாம்ராக் இருக்கம்ல அவன் லோக்கியை பார்த்திருப்பான். அந்த டைம் வந்து நம்ம சாம்ராக் சொல்லியிருப்பான் இந்த ஜெயிண்ட் வேர்ல்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து நியூ வேர்ல்டை கேப்சர் பண்ணிருப்பாங்கன்ட்டு. மேபி அதை வந்து மென்ஷன் பண்றாங்களா எதுன்னு தெளிவா தெரியல. பட் நம்ம ஜெயிண்ட் வேர்ல்ட்ஸ் வந்து பேசிக்கா நியூ வேர்ல்டை கேப்சர் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டைம் வந்து மேபி சில்ட்ரன்ஸை காப்பாற்ற போய் கூட வந்து டிஃபீட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஏசியன்ட் வார இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தோணல. பட் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு இப்போதைக்கு கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. இந்த சாப்டருக்கு நீங்க 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நான் சாலிடா வந்து 9 கொடுப்பேன். தரமாவே இருந்துச்சு. இப்போதைக்கு இந்த சாப்டர் முடிக்கிறேன். இந்த சாப்டர் பத்தி நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஓகே பை.